கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. உயிரிழந்தவர்களோட குடும்பத்தினரிடம் வீடியோ கால் மூலம் விஜய் பேசினார். தனக்கு காவல்துறையிடம் இருந்து அனுமதி கிடைத்த பின்பு அனைவரையும் நேரில் வந்து சந்திப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். அதாவது இதற்கு பின்னாடி ரஜினிகாந்த் தான் இருக்கார் எனவும், ரஜினி கிட்ட ஆலோசனை கேட்டுவிட்டு தான் அவர் வீடியோ காலில் வந்தார் என்ற பேச்சுகளும் அடிபட்டு கொண்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் ரஜினியோடு சென்று கரூரில் மக்களை சந்திப்பதாக விஜய் கூறியதாகவும் ஒரு வதந்தி போய்கொண்டு தான் இருக்கு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்று அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆதவ் அர்ஜுனா கரூர் துயர சம்பவம் குறித்தும் வழக்கை பற்றியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொண்ட அவர், பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தத்தெடுக்கப் போவதாக கூறினார். அவர்களோட வாழ்நாள் முழுவதும் நான் பயணிக்கப் போகிறோம் என்றும் விஜய் கூறியதா ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இதை கேட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய் எடுத்திருப்பது நல்ல முடிவு. தன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் மூலமாகவே உதவிகள் கிடைப்பது, அவரே காலம் முழுவதும் அவங்கள பார்த்து கொள்வது என்பது சரியான முடிவாக இருக்கும் என்று ரஜினிகாந்த் அவர்கள் விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னதாக தற்போது தகவல் போய்கொண்டிருக்கு. விஜய் இப்படி தத்தெடுப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்றால் மக்கள் துயரத்தில் இருக்கும்போது நல்ல தலைவன் என்றால் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அவ்வாறு விஜய் காப்பாற்றினால் கண்டிப்பாக இந்த முறை விஜய் மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியும். அதை யாராலும் தடுக்க முடியாது. மேலும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவும் விஜய்க்கு கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக விஜய் இந்த முறை சிஎம் ஆக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மேலும் ரஜினிகாந்த் அவர்களோடு சென்று கரூருக்கு மக்களை சந்திக்க விஜய் புறப்பட போவதாக தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு. கூடிய விரைவிலே இதற்கான என்ன அடுத்த கட்ட முடிவு என்பது நமக்கு தெரிய வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் சொன்னதும் விஜய் பண்ணதும் கரெக்டாக இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.